டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தேர்தல் நிதிப்பத்திரங்கள் மூலமாக அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்ட நன்கொடை அந்த விவரங்களை வெளியிட வேண்டும் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஒன்றிய அரசும் அந்த விவரங்களை வெளியில் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக அதை மறைப்பதற்கு பல்வேறு தில்லுமுள்ளு வேலைகளில் ஈடுபட்டு உச்சநீதிமன்றத்தின் கடும் எச்சரிக்கைக்கும் காட்டமான விமர்சனத்திற்கும் ஆளானாங்க. இந்த சூழலில் பொன்முடி மீண்டும் அமைச்சராவது தொடர்பான வழக்கில் தமிழ்நாட்டின் ஆளுநராக இருக்கக்கூடிய RN ரவிக்கு கடுமையான கண்டனத்தை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தெரிவிச்சிருக்கிறாரு. உச்சநீதிமன்றத்தோடு ஆளுநர் விளையாடக்கூடாது, இந்த சேட்டையெல்லாம் இதோட நிறுத்திக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு போட்டு வெளுன்னு ரவியை வெளுத்திருக்கிறாரு. இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்தது என்ன? பொன்முடி மீண்டும் அமைச்சராகிறாரா? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். கடந்த 2006 to 2011 திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த அவருடைய ஆட்சி காலத்தில் பொன்முடி அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அந்த பீரியட்ல அவர் வருமானத்திற்கு அதிகமாக 1.75 கோடி ரூபாய், 1,75 லட்சம் ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அவர் மீது 2011 அதிமுக ஆட்சி காலத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு. அந்த வழக்கில் 2016ஆம் ஆண்டு இந்த வழக்கை விசாரித்து வந்த கீழமை நீதிமன்றம், சிறப்பு நீதிமன்றமானது பொன்முடியையும் அவரது மனைவி விசாலாட்சியையும் குற்றவாளிகள் அல்ல, அவர்கள் நிரபராதிகள் அப்படின்னு சொல்லி விடுதலை செய்தது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் பொன்முடியையும் அவரது மனைவியையும் கீழமை நீதிமன்றம் விடுதலை செய்த நிலையில் இதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2017ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு போலீசார் மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்கு தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருந்துச்சு. இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் கையாண்டுட்டு இருந்தாரு. இந்த வழக்கில் கடந்த டிசம்பர், அதாவது 2023 டிசம்பர் 21ஆம் தேதி நீதிபதி ஜெயச்சந்திரன் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருந்தாரு. அந்த உத்தரவு என்னன்னா, பொன்முடி மற்றும் விசாலாட்சி அவங்க 2 பேருக்கும் 3 ஆண்டுகள், தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து ஒரு தீர்ப்பளித்து இருந்தார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ஒரு அமைச்சரோ எம்எல்ஏவோ 2 ஆண்டுகளுக்கு மேல தண்டனை பெற்றிருந்தால் அவர் அமைச்சராகவோ எம்எல்ஏவோ நீடிக்க முடியாது, தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படின்ற சூழல் உருவானது. இந்த தீர்ப்புக்கு பிறகு உடனடியாக பொன்முடி அவர்கள் அமைச்சர் பதவியை இழந்தார். அவருடைய திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் காலியாக அறிவிக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் வழங்கிய இந்த தீர்ப்பிற்கு பிறகு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நீதிமன்றத்திலும் நடந்தது, நீதிமன்றத்திற்கு வெளியிலும் நடந்தது. அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டத்துறை செயலாளராக இருந்த ஜெயச்சந்திரன் தான் இந்த பொன்முடி வழக்கை அப்பொழுது கையாண்டார். அவர்தான் தற்பொழுது நீதிபதியாக இருந்து தீர்ப்பையும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுல ஒரு லேட்டன்ட் பயஸ் இருக்குது அப்படின்னு ஒரு சட்ட ரீதியான காரணத்தை மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ சொல்லியிருந்தாரு. இது நீதிபதி மீது ஒரு கடுமையான விமர்சனத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்தி இருந்துச்சு. இதையடுத்து தனக்கான 30 நாள் கால அவகாசத்தை பயன்படுத்தி பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சியும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சாங்க. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்து வந்த சூழல்ல இந்த மாதம் மார்ச் 11ஆம் தேதி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் S. ஓஹா, உஜைல் புயான் அப்படின்ற 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இன்னொரு அதிரடி உத்தரவை பிறப்பித்தாங்க. அந்த உத்தரவு என்னன்னா, பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி இவர்களுக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதம் அப்படின்ற இந்த உத்தரவை நிறுத்தி வைக்கின்றோம், உயர்நீதிமன்றம் கொடுத்த தண்டனையை நிறுத்தி வைக்கின்றோம் அப்படின்ற ஒரு உத்தரவை பிறப்பித்தாங்க. இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உச்சநீதிமன்றத்தின் இந்த அதிரடி தீர்ப்பை தொடர்ந்து அவர் மீண்டும் எம்எல்ஏவாகவும் தொடரலாம், மீண்டும் அவர் அமைச்சராவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அன்றைக்கு பேசப்பட்டது. உடனடியாக சட்டப்பேரவை செயலகமும் அப்பாவும் காலியாக இருந்த திருக்கோவிலூர் தொகுதி அது காலி அப்படின்ற அந்த அறிவிப்பை
திரும்ப பெற்றார்கள். மீண்டும் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினரானார் பொன்முடி. அவர் மீண்டும் எம்எல்ஏ ஆனதை தொடர்ந்து கடந்த 13ஆம் தேதி ஆளுநர் RN ரவிக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதினார். அவர் வந்து மீண்டும் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரு. அவர் மீதான தண்டனைகள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. ஸோ அவரை மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். 13ஆம் தேதியோ அல்லது 14ஆம் தேதியோ செய்து வைங்க அப்படின்னு ஒரு கடிதம் எழுதினார். இந்த கடிதம் எழுதியும் ஆளுநர் தரப்பில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இருந்துச்சு. 4 நாட்கள் கழித்து 17ஆம் தேதி ஆளுநர் முதலமைச்சருக்கு ஒரு பதில் கடிதம் வந்து அனுப்பினாரு. ஆளுநர் முதலமைச்சருக்கு எழுதின அந்த கடிதத்தில் பொன்முடி மீது ஊழல் கரை படிந்துள்ளதால் அவரை வந்து மீண்டும் அமைச்சராக்க முடியாது, தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி தான் வச்சிருக்குதே ஒழிய அவர் நிரபராதி அப்படின்னு சொல்லி விடுதலை செய்யவில்லை, அதனால அவரை மீண்டும் நான் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன், இது கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது அரசியல் சட்ட நெறிமுறைகளுக்கு எதிரானது அப்படின்னு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு கொதிப்பையும் கொந்தளிப்பையும் வந்து ஏற்படுத்தியது. ஏற்கனவே 7 தமிழர்கள், குறிப்பாக பேரறிவாளன், சாந்தன், முருகன், நளினி உள்ளிட்டோரை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியும் தமிழ்நாடு அரசு சொல்லியும் அவரை விடுதலை செய்யாமல் ஆளுநர் வந்து காலம் தாழ்த்திட்டு இருந்தாரு. அதற்கும் உச்சநீதிமன்றம் வந்து கடும் கண்டனம் தெரிவித்தது. இதை அடுத்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் ஈடியால் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் இனி அமைச்சராக தொடர முடியாது அப்படின்னு அவருடைய அமைச்சர் பதவியை ரத்து செய்வதாக ஆளுநர் அறிவித்தாரு. இதற்கும் கடுமையான எதிர்ப்புகள் வந்துச்சு. அதன் பிறகு வந்து பின்வாங்கினாரு. 3வது முறையும் ஆளுநர் ரவி வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்ட பிறகும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து பொன்முடியை அமைச்சராக்கணும் அப்படின்னு ஆளுநருக்கு பரிந்துரை செய்த பிறகும் ஆளுநர் தான் தோன்றித்தனமாக பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த சூழலில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் முன்னிலையில் பொன்முடி வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையின் போதுதான் ஆளுநர் RN ரவிக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் செருப்பால் அடிக்கும் விதமாக பல்வேறு கேள்விகளை எழுப்பி எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. இந்த வழக்கில் ஒன்றிய அரசின் சார்பாக மூத்த வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணி வந்து ஆஜரானாரு. தமிழ்நாடு அரசின் சார்பாக மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங் மனுவி வந்து ஆஜராகி வாதாடினாங்க. இந்த விசாரணையின் போதே போட்டு அட்டர்னி ஜெனரலை வெளுன்னு வெளுத்துட்டாரு. ஆளுநர் ரவி பொன்முடியை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு அவர் யார்? அவருக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? அவர் எப்படி மறுக்கலாம்? உச்சநீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைத்து ஒரு உத்தரவு கொடுத்த பின்னாடியும் அதுல கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி இருக்குது, அரசியல் சட்ட நெறிமுறைகளுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பதவி பிரமாணம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றதற்கு ரவிக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சட்டத்தின்படி அவர் ஒரு பெயரளவில் தமிழ்நாடு அரசின் தலைவராக இருக்கலாமே ஒழிய அவருக்கு அதை தாண்டி எந்த அதிகாரமும் கிடையாது. இப்படி ஒரு எம்எல்ஏவை பதவி பிரமாணம் செய்து வைப்பேன் கூடாது அப்படின்னு சொல்வதற்கு எந்த அதிகாரமும் சட்டத்தில் கிடையாது. அவர் தொடர்ச்சியாக அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மீறுகிறார். அவருடைய செயல்பாட்டை நாங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதை வந்து வெளிப்படையா இந்த கோர்ட்ல வந்து நாங்க சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசையும் ஆளுநர் ரவிமையும் போட்டு பொலன்னு சந்திரசூட் வந்து பொளந்தாரு. அடிச்ச அடியில அட்டர்னி ஜெனரல் ஒன்றிய அரசினுடைய வழக்கறிஞர் வெங்கட்ரமணி வந்து ஆளுநரினுடைய இந்த முடிவை, அவருடைய இந்த நடவடிக்கையை நாங்கள் நியாயப்படுத்த நான் வந்து வரல, எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்படி அட்டர்னி ஜெனரல் வந்து கேட்டதற்கு உடனடியாக சந்திரசூட் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, ஒரே ஒரு நைட், இன்னைக்கு ஒரு நைட் வந்து டைம் தரேன், அதுக்குள்ள ஆளுநர் வந்து தன்னோட முடிவை மாத்திக்கணும், அப்படி மாத்திக்கலன்னா நாங்களே நாளைக்கு எழுத்துப்பூர்வமான ஒரு உத்தரவை வந்து பிறப்பிப்போம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் சொல்லி இருக்கிறாரு. இறுதியா இந்த வழக்குல RN ரவிக்கு ஒரே ஒரு நைட்டு தான் வந்து டைம் இருக்குது. அவர் வந்து நான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டேங்க அப்படின்னு நாளைக்கு கோர்ட்ல போய் நிற்க முடியாது. அப்படி நின்னாருன்னா போட்டு பொலன்னு பொலந்து எடுத்துருவாரு சந்திரசூட்டு. அது மட்டும் இல்லாமல் அவர் நாளைக்கு போய் நான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறேங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் மண்டியிட போகிறார் அப்படின்றது இன்னைக்கே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இவ்வளவு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் இங்க கிண்டியில இருக்கிற ஆளுநர் மாளிகையில இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா RN ரவி? தமிழ்நாடு சட்டமன்றம் இயற்றுகின்ற
எந்த ஒரு சட்ட மசோதாவுக்கும் ஒப்புதல் தராமல் இழுத்தடிக்கிறது, தமிழ்நாட்டை ஒரு தீவிரவாதிகள் நிறைந்த மாநிலமாக சித்தரிப்பது, போதைப்பொருள் மாநிலமாக சித்தரிப்பது, ஆளுநர் ரவிக்கும் அண்ணாமலைக்கும் தான் இப்போ போட்டியே நடந்துட்டு இருக்குது. யாரு தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர், யாரு மோடி கிட்ட நல்ல பேர் வாங்குறது. இப்போ ஆளுநர் ரவி அவர் விருப்பப்பட்டா இப்போ தெலுங்கானா புதுச்சேரியினுடைய ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா பண்ணிட்டு இப்போ எலெக்ஷன்ல போட்டியிட போறாங்க. தில்லு இருந்தா ஆளுநர் ரவி அப்படி போட்டியிடட்டும், மக்கள்கிட்ட போய் சனாதனம் நல்லது, திருவள்ளுவர் சனாதனத்தோட உச்ச நட்சத்திரம், வள்ளலார் சனாதனத்தோட உச்ச நட்சத்திரம், கால்டுவெல் ஒரு ஃப்ராடு, திராவிடம்னு ஒரு சித்தாந்தமே இல்லை, இது தேச பிரிவினைக்கான சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செய்து வெற்றி பெறட்டும். அப்போ தமிழ்நாட்டு மக்கள் யாரு அப்படின்றது ஆளுநர் ரவிக்கு தெரியும். அதை விட்டுட்டு அரசியலமைப்பு சட்ட பதவியை பயன்படுத்தி தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய இறையாண்மைக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுகிறார் ஆளுநர் ரவி. இது போன்ற நடவடிக்கைகள் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லதல்ல, ஆளுநர் ரவிக்கும் நல்லதல்ல. நன்றி.